எல்லாரும் வந்து பொதுவாக சொல்கிற கம்ப்ளைண்ட், தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் நான் ஸ்ட்ரோக் போட்டுடுறேன், பட் ஆனால் என்னால் அதை எடுக்க முடியல, டிரான்ஸ்கிரைப் பண்ணுறப்ப கொஞ்சம் குழப்புது, கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதுவும் இங்கிலீஷ்லாம் ரொம்ப குழப்பம். ஹேஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 2-3 வேர்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு ஸ்ட்ரோக் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறப்ப எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றது. இன்னொன்று, எவ்வளோ பெரிய ஹார்ட்வேர்டாக இருந்தாலும் சரி, நான் தனியாக எழுதுறப்ப எழுதிடுறேன், பட் ஸ்பீடில் வர்றப்ப என்னால் சின்ன ஸ்ட்ரோக் கூட ஒமிஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராக்டிஸ் மெத்தட் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் மெத்தட் தப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினாலையும் மார்க் லூசிங் ஆகுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னால் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கரெக்டான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவில் பெஸ்ட்டு ப்ராக்டிஸிங் ஃபார்மேட் என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பீடை எடுத்துகிட்டு அந்த ஸ்பீடை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட ப்ராக்டிஸிங் ஃபார்மெட்டே வந்து 2+3 ஃபார்மேட். அது என்ன 2+3 ஃபார்மேட் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ் ஸ்பீடு எடுத்திருக்கேன். இப்போ எல்லோரும் இந்த ஸ்பீடை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து வாசித்து இதுக்கான ஸ்ட்ரோக்கை ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எடுத்த உடனே 2+3 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் 2 என்ன குறிக்குது அப்படின்னா, ஸ்ட்ரோக்கை மட்டுமே 2 டைம்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒரு நோட்டை எடுத்துகிட்டு நண்பர்களே அப்படின்னு ஸ்ட்ரோக் போட்டுட்டு, இந்த ஸ்ட்ரோக்கு நண்பர்களே அப்படின்னு அர்த்தம், இந்த ஸ்ட்ரோக்குக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன அப்படின்னு நீங்கள் இங்கே பார்க்கணும். எல்லோரும் நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுவீங்க. இங்கே ஏதாவது தெரியல அப்படின்னா தான் ஸ்ட்ரோக்கையே பார்க்குறது. அப்படி பார்க்கவே கூடாது. எடுத்தோடனே 2 டைம்ஸ் நீங்கள் ஸ்ட்ரோக்கை மட்டுமே பார்த்து தான் படிக்கணும். அப்படி படித்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஃபுல்லாமே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். எப்பயுமே சீயிங் ப்ளஸ் ஹியரிங் செஞ்சனால தான் நம்ம மைண்டில் போய் எல்லா வேர்ட்ஸும் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்ச வார்த்தையாக இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்து எழுதுகிறப்போ உங்களோட மைண்டில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் 2+3 ஃபார்மேட் வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு இதுதான் காரணம். இப்போ 3rd டைம் 2 டைம்ஸ் நான் ஸ்ட்ரோக்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதிட்டேன் அப்படின்னா, நீங்கள் 3rd டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரோக்கே பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரோக்கே பார்க்காம ஸ்ட்ரோக்கை மறைச்சி வச்சிடணும். ஸ்ட்ரோக்கை மறைச்சி வச்சுட்டு இதை பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு நோட்டில் ஸ்ட்ரோக் போட்டுகிட்டே வரணும். இப்போ நடுவில் இந்த வார்த்தை எனக்கு தெரியல அப்படின்னா, அந்த வார்த்தைக்கான ஸ்ட்ரோக்கை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே எழுதணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நடுவில் நிறைய இடத்துல எனக்கு இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் நோட்டுக்கு கீழே எத்தனை ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு, ஒரு ஓரமாக அதோட வேர்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கான ஸ்ட்ரோக்கை இங்கே போட்டு ஒரு 1 லைன் அப்படியே எழுதிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணுறனால கண்டிப்பாக உங்களோட ஸ்பீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான மெத்தட். நீங்கள் யாருமே ஸ்ட்ரோக்கை படிக்காமலேயே தெரிஞ்ச ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு இதை மட்டுமே படித்து ஸ்ட்ரோக் போடுறனால தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரோக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரி, ப்ராக்டிஸிங் மெத்தட் சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஆமாங்க, ஒரு ஸ்பீடை எடுத்து இந்த 2+3 ஃபார்மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடுமா? அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்பீடை எழுதி பார்க்கணும். ஒரு ஆடியோ போட்டுட்டு அந்த ஸ்பீடை எழுதி பார்த்ததோடு நிப்பாட்டாமல் கண்டிப்பாக அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். எல்லோரும் சும்மா ஸ்பீடை மட்டும் எழுதி பார்க்குறது, ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறது, இப்படி பண்ணுறனால தான் மிஸ்டேக்கே ஆகுது. நீங்கள் மெயினாக எப்போ உங்களோட மார்க்ஸை கெயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத டிரான்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுனால மட்டும்தான். பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க நீங்கள் உங்களையே அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரியாக சொல்கிறேன், உங்களால் வந்து மிஸ்டேக்ஸை வேறு லெவலில் ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடை எழுதி பார்த்தாலே போதுமானது. எப்போ இந்த ஒரு ஸ்பீட் 2 ஸ்பீடாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd மந்த்லேருந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 மந்த் இருக்கும் எக்ஸாமுக்கு. அப்போது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து ஒரு ஸ்பீடு எழுதி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். 3rd மந்த் அப்போ தான் நீங்கள் 2 ஸ்பீடு சிஸ்டம் கொண்டு வரணும். 2 ஸ்பீடு சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பீடு வந்து நோனாக எழுதி பார்க்கணும். நோன்னா எப்படி எழுதணும், இந்த 2+3 ஃபார்மேட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்பீடு எழுதி பார்த்துட்டு ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறது. இதை முடிச்சக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னோனா ஒரு ஸ்பீடை எழுதி பார்க்கணும். அன்னோனா ஒரு ஆடியோவை போட்டுட்டு அந்த ஆடியோவை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் விடுறீங்கன்னு அனலைஸ் பண்ணணும். 3rd மந்த்லேருந்து உங்கள் ஃபோக்கஸே இதில் தான் இருக்கணும். இதில் தான் நீங்கள் மிஸ்டேக்கை குறைக்க பார்க்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாமில் அன்னோனாக தான் எழுதுவோம். ஸோ அதனால் இந்த அன்னோன் ஸ்பீடில் என்னென்ன மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும்.
இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஃபியரே வராது. நிறைய பேர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கிளாஸ்லலாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் எக்ஸாமுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர்னாலேயே ஒமிஷன் விட்டுட்டு அங்கே மார்க்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து டாப்பராக இருக்கவங்க அங்கே போயிட்டு நிறைய லூஸ் பண்ணி 2-3 அட்டெம்ப்ட் வந்துடும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் டெய்லியும் வீட்டில் எக்ஸாம் செட்டப்பில் உட்காந்து கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் போகும், எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே சின்ன சின்னதான், பட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட் இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சும்மா சாதாரண மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஐ ப்ளஸ் இயரிங் தான் நம்மளோட மைண்டில் போய் டீப்பாக சேவ் ஆகும். ஸோ அந்த 2+3 ஃபார்மெட் தான் பெஸ்ட் ப்ராக்டிஸிங் மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.